சமோசா வச்சு பொழைச்சுக்குவேன். இங்க யாருமே அந்த மாவை விக்கலடா. இப்ப என்னன்னா புட்டா மாவா? எனக்கு வேற மாவு மாதிரி கிடைச்ச. சரி, சோப்பு சீப்பு கடை புட்டா மாவுனா பவுடரு பவுடரு அந்த ஏவரம் பண்ணு. சரிங்க. ஏவரம் விளங்கல விளங்கல. ஏவரத்தை ஓரம் கட்டிட்டு சரி அந்த கட்டி இன்னொரு ஏவரம் ஆச்சு. என்ன வரும்? வெள்ளை பூண்டு ஏவரம். வெள்ளை பூண்டு கொடுத்தா 1 கிலோ வச்சு குழம்பு வச்சிருவேன். 1 கிலோ வச்சு குழம்பு வச்சிருவேனே. நெய் எப்படியா பண்ணி நெய் வைக்கிற? இதெல்லாம் விக்கிற மாதிரி தான் வாங்கிடுவோம் மாப்பிள்ள. வெள்ளை பூண்டு. வெள்ளை பூண்டு எப்படி கேளுங்க? எப்படி இந்த தெருல ஏவரம் பண்ணுவேன். சரி, எப்படி கூப்பிடுறாங்க? எப்படி? வெள்ளை பூண்டு சூப்பரு. அதுல 1 கிலோ கொடுத்தா பரவாயில்ல. இதுலடா அந்த பையில தோலை உரிச்சு கொடுத்தா பரவாயில்ல. என்ன தெரியல? வெள்ளை பூண்டு. வெள்ளை பூண்டு. ஆமா, அப்படி வியாபாரம் பண்ணேன். சரி, அந்த நேரம் விளங்கலாமா? அப்புறம் அதுதான் மோனா போயிட்டு போகுது. சரி, இப்போ இன்னொரு வியாபாரம் ஆச்சு. என்ன வரா? மசூரி வியாபாரம். அதுதான் சூப்பர் வியாபாரம். சவரமுடி வியாபாரமா? சரி, அந்த நேரம் மற்றபடி ஒண்ணு குளர் இல்லையா? சரி, ஏது கேளுங்க? எப்படி? 50 கிராம் முடி 50 ரூபா. 50 கிராம் 10 கிராம் முடி 20 ரூபா. பாருடா, இப்படி வியாபாரம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த நேரம் ஒண்ணு விளக்கல. சரிங்க. அதான் எல்லா வியாபாரத்தையும் ஓரம் கட்டிட்டு இவன் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டேன். என்ன தொழில்? ஊர்ல விவசாயம் பண்ணான். பெரிய ஆள் ஆயிரம். ஊர்ல விவசாயம் பண்ணி விவசாயத்துக்காரங்களுக்கு ஆயிரலாம். அப்ப நேரம் பாருங்க. சரிங்க. ஊர்ல நேரம் மணப்பாறை போனேன். எதுக்கு? காளமாடு வாங்குறது. காளமாடு எல்லாம் ஊர்ல விவசாயம் பண்ணல. ஆமா, விவசாயம் பண்ணா. சரி, என்ன வேணும்? ஏறு காளமாடு வேணும். காளமாடு 2 காளமாடு வேண்டியா? சரி, இந்த காளமாடு மட்டும் இருந்தா போதுமா? போதுமா. உழவுக்கு என்ன வேணும்? ஏர் கலப்பை வேணும். ஏர் கலப்பை வேணும். ஆமா, நல்லா கேட்டுக்கோங்க. சரிங்க. இந்த கையில காளமாடு. காளமாடு இந்த தோல்ல ஏர் கலப்பை. ஏர் கலப்பை நான் 2ஐயும் முடிச்சுக்கிட்டு. 2ஐயும் முடிச்சியா? நீ எந்த நினைக்கிறீங்க? நான் 2ஐயும் முடிச்சேன். நான் 2ஐயும் முடிச்சு வீடு வந்திருந்தேயா? சரிங்க. 10 நிமிஷம் பாருங்க. சரி, அப்ப 2ஐயும் முடிச்சோம் இல்லையா? ஏத்த மாதிரி பாருங்க. மாட்டுக்கு வைக்க புல்லு வைக்க கட்டு 1 கட்டு வைக்க கட்டு வாங்கி. சரிங்க. தலையில வச்சுட்டு. ஆமா, சரி, நான் மொத்தம் 3ஐயும் முடிச்சுட்டு வர்றேன். 3ஐயும் முடிச்சுட்டு வர்றேன். மாடு ஏர் கலப்பை ஒரு வைக்க கட்டு. சரிங்க. மொத்தம் 3ஐயும் முடிச்சுட்டு வந்தோனே. சரி, 4 ஊர் நடந்து வந்துட்டே இருந்தையா. அப்புறம் எனக்கு சரியில்லை பசி. உனக்கு? எனக்கு. சரி, என்னால பசி தாங்க முடியாது. ஆமா, அது தாங்க முடியாது பாருங்க. சரி, ஏத்த மாதிரி டீ கடை ஒண்ணு. டீ கடை. அந்த டீ கடையில போய் டீ கடை பேரு என்ன? சாப்பிட்டு மாப்பிள டீ கடை பேரு ஸ்கூட்டி அம்பிகா டீ ஸ்டால். அதை மட்டும் நான் கொடுத்தா அம்பிகா டீ ஸ்டால் இல்லையா? ஒரு டீ கடை. சரி, டீ கடை போய் டீ கடை பேர் என்ன? பேர் என்னன்னு டீ கடை போய் டீ சாப்பிட்டு. சரி, போற வழியில ஒரு டீ சாப்பிட்டு போயிருவோமே. சரி, இருந்தாலும் பசிக்க முடியல. ஆமா, போற வழியில பண்ண வழி ஆயிட்டு பண்ண வழி மல்ல வச்சுக்கிட்டு. சரிங்க. நல்லா கேள்வோமா? நானும் ஊரு போய் நிறைய போயிட்டே இருந்தேன். எப்படி போயிட்டு இருந்தேன்? எப்படி? ஒரு கையில மாடு இந்த தொல்ல ஏர் கலப்பை தலையில வைக்க கட்டு மடியில பண்ணு மொத்தத்துல 4 பொருள் 4 பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். சரி, போயிட்டு பாருங்க. ஊரு பார்த்து நிறைய போயிட்டே இருக்கிறேன். ஊரு பக்கத்துல. சரி, நெருங்கி போனது பாருங்க. மழை வேற சுழற்சியில வேற இருந்துச்சு. மழை பெய்யுதியா? சரிங்க. அன்னைக்கு பாருங்க மழை பெய்ஞ்சல பாருங்க. அன்னைக்கு இங்க மழை பெய்ஞ்சல போனல. அக்கா மகன். நம்ம அக்கா மகன் அக்கா மகனே. எனக்கு அக்கா மகன் உனக்கு என்ன? சரி, உங்க அக்கா மகன். எனக்கு அக்கா மகன் உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி வேணும். ஆமா, முறைய மாத்தாத. அப்படிங்கும் போது சரி, அப்படியே அக்காவை கொடையை பிடிச்சிட்டு வரேன். சரி, என்னைக்கு பேசுறது அக்கா மகன் பாடுறா. அன்னைக்கு என்ன பேசுற பாருங்க. எப்படி பேசுற? மாமா பாடுறா. மாமான வேற கூப்பிடுச்சா? மாமனை கூப்பிடுச்சுல. சரி, என்னைக்கு பேசுற அக்காவும் இல்லையா? ஆமா, எனக்கு சேர சந்தோஷம் வருமா இல்லையா? கண்டிப்பா. என்னைக்கு பேசுறது அக்காம நீங்க மாமான கூப்பிட்டாலே மாமானா அப்படின்னு பாருங்க. சரி, மாமான கூப்பிட்டானா? சரிங்க. என்னம்மா நானும் கேட்கலாம்னு வாயை திறக்க ஆரம்பிச்சு. சரிங்க. இருந்தாலும் சூறாவளி காத்து சொல்லுன்னு வந்துருச்சு. காத்து அடிக்கு. சரி, காத்து அடிச்சு பாருங்க. கையில அக்காவுக்கு கொட்டை புடிட்டு போயிருச்சு. அக்காவை கொடை புடிட்டு போயிருச்சு. அப்ப இந்த கைய விட்டு. சரிங்க. 2 காளமாடு போயிருச்சு. சரி, ஆகா காளமாடு போயிருச்சுடா. அப்ப இந்த கையை விட்டு பாருங்க. சரி, தோணுது ஏறு கலப்பை கீழே வந்துருச்சு. சரிங்க. ஆனா ஏறு கலப்பை கீழே போயிருச்சுடா. அப்படின்னா அப்படி கீழே குனிஞ்சு பார்த்தேன். தலையில வைக்க கட்டி கீழே விழுந்துருச்சு.
ஆகா வட்டை கிட்டதான் கீழே வந்துருச்சுடா. சரி அப்படி கொஞ்சம் கீழே குளிஞ்சி பாருங்க. மறுபடியும் குடிஞ்ச மறுபடியும் பட்டை கீழே வந்துருச்சு. சரிங்க. நான் ஒரு ஆள் எத்தனை சமாளிக்கிறது? எத்தனை சமாளிக்க? ஆமா எனக்கு மட்டுமே தெரியும் எல்லாத்தையும் சமாளிப்பேன்னா. ஆமா ஆமா இன்னைக்கு நான் 5 சமாளிக்கணும். 5மே சமாளிக்கிறேன். 5 சமாளிக்க. அதை விட முக்கியமான ஒண்ணு சமாளிக்கணும். இந்த தாளக்கார பைகளை சமாளிக்கணும். ஆமா அது எப்படி சமாளிச்சிருப்பேன்? எப்படி? நல்லா கேட்டுக்கங்க. அது கேட்டாலா நீங்க தப்பா நினைக்க கூட. நாங்க எப்ப இந்த வழியா வந்தேன். சரி எங்க அடிச்சு? சரிங்க. எதுல அடிச்சு? யாருக்கு தெரியல. அப்படி யாருக்கும் தெரியல. ஆனா வந்த இடத்துல சரி எப்படி இடியோட பெருசா இருந்துச்சாமா? இடி இருந்தாலும் எப்படி கொழுக்குள்ள இருந்துச்சா? இல்ல இடி இடி இல்லாமா இடியோட பெருசா இருந்துச்சு. அதே தினசரி எதில் இடிச்சன இடிக்கும் போது தெரிஞ்சிருக்கல. கல்லா தெரியலாமா? இல்ல இல்ல ஒரு கல்லா ஒரு பாறங்கல்லா அப்போ தெரியல. இல்ல பழமா? நம்ம வந்து மாட்டை தேடி பாக்குறோம் இல்லையா? ஆமா அந்த மாட்டு நான் நானும் வந்துட்டேன். சரி இடிச்ச இடத்துல நம்ம சுத்தி பாக்குறோம் இல்லையா? ஆமா சுத்தி பாக்குறோமா? பாருங்க சுத்தி பார்த்து நாராயணமணிக்கு டீ கொண்டு வர மாதிரி அன்புடன் கேட்டுக்கிறோம். எல்லாம் உழைக்க டீ யாரு பேசுறது? பாடுறா உடச்சின்னா 5000 ரூபாய் தரணும். செல்ல என்ன பண்ணி கேட்டேன்? செல்ல என்ன பண்ணி கேட்டேன்? அதெல்லாம் உனக்கு புரியாது. இப்ப நான் பாட்டு கேட்டேன். எப்படி இருக்குமா? தேவடியா அந்த பாட்டு ஓடுங்க. வேற இல்ல சூப்பர் பாட்டா. கண்ணை கண்ணு ஓட்டியா அந்த பாட்டுமா இருமா ஓடுமா ஆளுமா அந்த பாட்டு ஓடுது. ஏமா தப்பு இல்ல. ஆமா செல்ல ஓரப்பட உங்களுக்கு சொல்றேன். சரிங்க எல்லாரும் இருமா. நீங்க யாரு? என்ன பண்றீங்க? நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? நீங்க யாருன்னு சொல்ல முடியல. நீங்க யாரும் சொல்ல முடியல. வியாபாரிமா? வியாபாரியா? ஆமா. என்ன வியாபாரம் பண்றீங்க? ஓடுமா இந்த பாட்டு கேட்டுட்டே வந்தேன். மசாலா வந்தவங்க கேட்கணும். இல்லம்மா நான் அந்த 7 மணிக்கு வரும்போது நான் வந்து ஒரு விவசாயி. நான் ஊர்ல பெரிய விவசாயிமா. சரி கேட்டு போய் கலக்காம வெறுமே சொன்னாங்க. யாரையுமே எதுவுமே பேச மாட்டியா? நல்ல போய் அடிக்காதப்பா. விடுப்பா நான் பேசுகிறேன். போப்பா கோவப்படாத. தப்பா நினைக்காத. என்ன அவர் எதுக்கு வந்தா தெரியுமா? எதுக்கு வந்தாரு? பையன் இப்படி பேசியிருக்கானே புள்ளி எப்படியும் நம்மள்ட்ட காமிப்பான். அவருக்கு நான் பேசி வேணுடா முட்டை பயிரு. நீ நினைக்க வேண்டிய அப்படி அவர் மரபு நல்லா அவருக்கு ஏதாவது அமர்த்தி போடு. எனக்கு ஏத்தாம அமர்த்தி போட்டு வச்சுக்க. பின்னால பரவாயில்லமா? நான் ஒரு விவசாயம் எப்படி கேட்கறீங்க தெரியுமா? மாடு வாங்க வந்தேன். மாடு ஏன்னா ஊர்ல விவசாயம் பண்ணணும். சரி பெரிய ஆயிரலாம் அப்படி வந்தேன். சரி சிரிக்காத விடு. ஒரே சிரிப்பேன். அழுகிறப்பா அழுகிறீங்களா? இப்பதான் சொன்ன சிரிக்காதுன்னு சொல்லு. சங்கடத்தை அழுகிறப்பா. அழுகிறீங்களா? சரி சூழ்நிலை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஒரு பொம்பளை தெரியும்பாங்க. ஒரு ஆம்பளை மனுஷன் ஒரு பொம்பளை நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் சொல்றேன். எப்படி? நேற்று கூட ஒரு பிள்ளை சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஓடி சொல்றேன். எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நான் மணப்பாறைக்கு போனேன். போயிருப்பீங்க. மாடு வாங்க போனேன். மாட்டே வாங்கிட்டீங்க. ஊர்ல விவசாயம் பண்ணது. நல்ல பசு மாடை வாங்குறீங்களா? வேற மாடை வாங்குறீங்களா? எனக்கு தெரியும். இல்லம்மா பிள்ளை காரி காலம் பிள்ளை காரி மாடு அந்த மாடு வாங்கிட்டேன். ஊர்ல விவசாயம் பண்ணலுமே ஒரு 7 கிளப்பு வேணுமே. 7 கிளப்ப அப்புறம் ஒரு 7 கிளப்பு வாங்கிட்டேன். வாங்கினியா? 7 உள்ள தெரியுமா? நான் 7 எத்தனை ஊருக்கு எங்க உழுத? நீ வெறும் மாமியார் உழுவது தெரியும்படா முட்டா பையில. அதே உழுவேன். நான் அப்படி உழுவே போட்டேன். நான் அப்படி உட்காருங்க. தாரு பேர் கட்டுமா வேண்டாமா? நன்றி.
மாப்பிள்ள என்ன காவி துண்டுல வைக்கிறேன் நான் கேட்டுதான் உனக்கு நான் பட்டு பாயா கொடுத்துருப்பேன் ச்சே. இப்பதான் காலேஜ் முடிஞ்சு வந்திருக்காப்ல படுக்க போறியா ஏய், இல்லையா படுக்க போறியா கொஞ்சம் கடிச்சிருவேண்டா டேய் நான் மோசமானவன் ஏ ஏய் சூப்பரே இருமா ஆமா கையில பாரியா வேற ஒண்ணு இல்ல என்ன இப்பதான் நம்ம ஒட்டஞ்சு வேலை செஞ்சு பக்கத்துல தேவந்திர வந்து போய் வந்து உட்காந்துருக்கிறேன் அவன் பின்ன பேண்டு போட்டியாடா பேண்டு அதெல்லாம் பேண்ட் பின்னாடி போட்டு வந்துட்டியா சீ, பேண்டு தெளிவா சொல்லு தயவுசெய்து சிப்ப மட்டும் போடு பிள்ளை குஞ்சு தெரியுதாமா நீ ஏன் கொஞ்சம் பாக்குறச்சி ஏன்னா சொன்னேன் நான் இவ்வளவு சீரியஸா கத்திட்டு இருக்கேன் சீட்டா இருக்கேன் பாரு என்ன பண்ற அந்த பழக்கத்தை விளையாடுறியா? இருமா இல்ல பொருள் ஏய், வீடியோ போட்டு வந்துட்டியா? இல்லையா? பேசுறீங்களா என்ன? என்ன ஓடுறீங்க என்ன பிரச்சனை? ரொம்ப சவுடா பேசாத. ஏய், போயான்ட்டேன். நீ போட்டான்ட்டு ஏய், போங்கன்ட்டேன். நீ போமா ஏய், போயா. போமா போங்க. ஓடி ஏய், போடா, என்ன? அப்படி கேளு இதெல்லாம் வெட்கமே வராது ஏய் 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 ஐயா 40 நாளுக்கு ஒரு 12 இருக்குது எனக்கு இந்த ஊர்ல மாப்பிள்ளை பாக்குறாங்களா அதனாலதான் எங்க அப்பா டீ வேணும் பொண்ணு பார்த்தா கிளிகள் இருக்கும் போ உனக்கு பொறாமடா அவர் எங்க அப்பாடா மாப்பிள்ளை பக்கத்துல இருக்காரா நான் வந்தோடனே கட் பண்ணிட்டேன் ஐயா மண்ணம் ஆகிறா ஏய், ஐயோ. எப்ப நீங்களா மாப்பிள்ள ஐயா ஐயா ரொம்ப ரொம்ப சாரி மூக்கு மூலம் உடச்சு போடுங்க நான் சொன்னா அவர் சொல்லுவியா அவர் நானும் பேசும்போது எனக்கு சொன்னாரு என்னன்னு இந்த மாதிரி கான்சர் வேணா அப்ப நான் அவரே கட்டிக்கிறேன் காலை பழைய கட்சியோட உனக்கு கிடைக்காது இவனை கட்டுறதால அவரை கட்டிட்டு போயிடலாம் யார் இவரை குடும்ப கட்சியாக வேண்டாம் அப்புறம் அப்படிங்க பிள்ளை சரி என்னவா பண்றீங்க இல்லையா ஆமா ஒரு தடவை பாவம் 4 பேரையும் வச்சிருக்கேன் என்ன பண்ணணுங்கிற பண்ணினேன் என் மயம் பச்சை யாருக்கு 4 வரையா என் மயம் பச்சா வச்சிருக்கீங்க ஆமா இருந்தாலும் போறான் மாமா இங்க பாரு பெரிய நல்லா கல்லு போடுறீங்க என்ன பண்ணல நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல ஆமா வேண்டாம் வராத இந்த இடத்துல நான் யார் வியாபாரம் பார்த்தாலும் அவங்கள கட்டி அவங்க காட்டுல உழுது அதுல விவசாயம் பாக்குறாரு நானு உனக்கு வியாபாரம் பொண்ணு பழசாலும் வியாபாரம் பாக்குறது இல்ல இப்பெல்லாம் யார் வியாபாரம் பார்க்க வர்றாங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணி அவங்க காட்டியே உழுதாதான் நல்லா இருக்குமா ஏன்னா இப்ப வர்றபடி கூட வெளியே தெரியும் ஏனுக்கிறே என்ன? எவனா கோயில கட்டுறது எவனா கும்பம் செய்கிறது அந்த கும்பத்துக்கு உள்ள நுழைஞ்சுக்கலாம் அவனு வாங்குறீங்க அப்படி யாரு புதுசா நாத்து நட்டு நான் என்ன பயிறு முடிக்கி நாத்த நட்டு அதை விதைச்சு வெள்ளாம பண்ணி அறுத்து புடச்சு குமிச்சு ச்சே. ஆமா குமிச்சு வச்சவன அள்ளி அரைக்க வேண்டியது என்னங்க இப்ப சொல்ல போதியா என்னன்னு அப்படியேப்பட்ட எல்லாமே பாருங்க இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துலதான் 4 பேர் வச்சு நாட்டியம் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு முட்டை போயிடா ஆமா தொழில் பண்ற நாட்டியக்கார பொண்ணு ஆமா சொல்லிட்டு புள்ளாகிறேன் நீங்க அனுமதி விட்டாங்களா ஆமா மாப்பிள நாங்க விற்க மாட்டோம் ஆட்டக்கார பொண்ணு. 4 நாள் வாங்குவோம் ஆட்டக்கார பொண்ணு ஆட்டக்கார பொண்ணு. ஆட்டக்கார பொண்ணு நீங்க அனுமதி விட்டவர்கள் ஆமா. இல்லாம இந்த பிள்ளை ஆடும் போது நீங்க வாசிப்பீங்க கண்டிப்பா இந்த இடத்துல நல்ல பிள்ளை ஆடுமா ஆடு தொட்டு கொடுத்து ஆடு விட்டு விட்டு ஆடுமா தொட்டு தொட்டு அதனால நல்லா ஆடுமா நல்லா பாடுமா ஆடும் நல்லா படுத்த ஆடும் படுத்த படுத்தாடும் எனக்கு தெரியாதுங்க என்னன்னு உனக்கு விசாரு உனக்கு வேலை முடிஞ்சு வச்சுட்டு உள்ள ஏய், அவரு நீதானே ரொம்ப வராது, உன் குடிக்கிறியா? என்ன பண்ண பொண்ணு டீ உள்ள வரும் ஒரு பொண்ணை பைய மாப்பிள்ளை நீ விடுறாரு தள்ளு. ஆடுகிற பொண்ணு ஆமா தம்பி ஆட்ட பாரு அம்மா ஓ காக்க போது சும்மா ஆட்டக்கார அம்மா அப்படி ஆட்டது கூட சும்மா
மாரியம்மா என்னை மட்டும் காப்பாத்து. ஏன் நல்லா புண்ணியம் செஞ்சேன். நானும் எப்படி வேண்டேன், நானும் நல்லா இருக்கணும், என்னை பார்க்க வந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டேன். இவனுக்கு ஓடு வந்து அதிகம், அது கூட காய போடுங்க எல்லாரும். இது ஒரு பழமொழி உண்டு, அதை வில்ல சொல்லக்கூடாது. அது கூட காய ஆட்டமாரே அம்மா ஆட்டக்கார அம்மா நீ ஆட்டோடு அம்மா எனக்கு எரிச்சலா வருது. என்ன செய்வோம் என்று பார்த்து நான் அவையும் செய்யணும் போல இருக்கேன். ஆமா இப்பதான் மேல பாத்துருக்கிறேன். சரி மேல அதுக்கப்புறம் பொருளை கீழே வர முடியும். வர்றா நான் தொட்டுக்கிறேன். சரி ஓகா ஓகா நல்லா இருக்கு நல்லா இருக்கு வங்காளையா தலையில தான் கோயில் திருவிழா வச்சு குண்டியை பார்க்கணும் மட்டும். என்ன திரும்பி நின்று அதான் கிடந்த பாரு மைக் செட்டுக்காரருக்கு மட்டும் முன்பு வசலாம். யாரா ஓ குண்டியை பார்த்து அவன் எந்திரிச்சு போயிட்டேன். யாரு அவனுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு. அப்ப நீங்கிட்ட வர எதுக்கு நீங்கிட்ட சொல்றேன். இங்க பாரு இரு, நாங்க வர்றது பிரச்சனை இல்ல, வந்தவங்க அவரோட ஓடி போயிருந்தா நீங்கிட்ட பேர பயப்படுங்க பயந்துடாதீங்க. நீங்கிட்ட இங்க பாரு அங்கிட்டு வந்துருது, வந்தா அவரோட ஓடி போயிருந்தேன் பரவாயில்லையா? அங்கே யாரும் வர மாட்டாங்க. ஏன் எங்க நம்ம மல்லாண்டா இருக்கிற மட்டும் உடம்பா தரங்கிட்டு ஐயோ நல்லா இருக்கு வங்காளையா வங்காளையா இவன் சரியில்லை. சரியில்லை மெதுவா பின்னாடி குட்டியை காமி வந்து முன்னாடி செய்யாச்சு. செஞ்சா வேமா செய்யும். இதான் செஞ்சு போட்டு நான் செஞ்சுக்கிறேன். ஓ மை காட் சரியான நாகரிகம் இருக்கியா? நாலாளி போயிட உதவி போயிட விட்டா போயிட வேமா மணப்பற வீதியில மல்லிகை மணப்பற விதியில மல்லிகை பூ வாங்க இல்ல மணப்பற அங்கே மணப்பற விதியில மல்லிகை பூ வாங்க இல்ல நல்லா புரிஞ்சுக்க. என்னன்னு புரிஞ்சுக்கணும்? சேர்ந்து போடுங்க. அதுக்கப்புறம் தனித்தனியா போ. தனித்தனியா நீ போடுறாங்க, அடுத்தவங்க போட்டு போய் வாங்க. சொல்லையா சொல்லையா பத்தாமலே போனாமலே சொல்லையா சொல்லையா
எடுத்து நீண்ட மாதிரி நிக்கிறேன். இல்ல வேட்டைக்கு போறியானே? அதை நின்று நானும் நின்று. இல்லம்மா இப்பதான் தெம்பாட பிடிக்கணும். அப்படியா? நான் வேட்டைக்கு போற மாதிரி டிப்பாக்கி எடுத்து நின்ற மாதிரி. சரி எப்படி புரிஞ்சு சிவபுரம். சரி தனித்தனியா ஆளுக்கு வேலை கொடுத்தா? ஆமா போட்டுருமா? போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஆமா ம் இது ஒரு விஷயம். எந்த ஊர்ல இந்த பாட்டுல பாடல. சரி ஏனால நம்ம ஊர்லயா? ஆமா நம்ம ஊர்ல போட்டுறியா? என்ன பாட்டு? ஆட்டமா ஆட்டானே. நான் எதை ஆச்சுன்னு பார்த்தேன். கை காலம்மா தெளிவா சொல்லு. அது இந்த போன்ற சிக்கட்டை ஆட்டாதே, இந்த பொண்ணாச்சிக்கிட்டு ஆட்டாதே, சின்ன கலை நாட்கள் விட்டு நாங்க கட்டி, சின்ன கால நாய்க்கல் விட்ட தங்க குட்டி, கலங்காத சிங்க குட்டி, இது கட்டு கலங்காத சிங்க குட்டி. ஆட்டமா ஆட்டாதே, ஆட்டாத மாட்டாதே, இந்த பொண்ணாச்சிட்டு ஆட்டாதே, நான் கட்டுக்கல கலை சின்ன குட்டி, கட்டுக்கல கலை சின்ன குட்டி. ஏமாப்பா சாப்பிடலையா? சாப்பாடு இல்லையானே? அவன் கொஞ்சமா கொஞ்சமா சரி 2 பேரும் சேர்ந்து உள்ளதான் சாப்பிட்டோம். அதான பார்த்தேன். குண்டில கை வச்சா கோவம் கெட்ட கோவம் வந்து அதுக்கப்புறம் ஆட்டாத மாட்டாதே, இந்த பொண்ணாச்சிட்டு ஆட்டாதே, இந்த பொண்ணாச்சி.
பாசத்துக்குரிய சிறுகாப்படி சேர்ந்த அரணியப்பா சீனி ஊர்நாயக்கர் அவர்கள் இங்கே பப்புலாக நடிக்கும் எனக்கு 50 ரூபாயும் இங்கே டான்ஸாக நடிக்கும் அறுவை சகோதரி காஞ்சனா அவர்களுக்கும் 50 ரூபாய் கொடுத்திருப்பார்கள். சிறுகாப்படியாக அவங்களை சேர்ந்த அருமை மாமா விஜயநாயக்கர் அவர்கள் இவர்களை டான்ஸாக காஞ்சனா அவர்களுக்கு 50 ரூபாயும் எனக்கு 50 ரூபாய் கொடுத்து கைப்பற்றி அன்பு கொடுக்க பற்றி அனுபவித்தமாகும் எங்களது நாடக கலைக்கு தர மனமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா முடிஞ்சல சரி. கள்ள கம்பட்டியா இளமனந்தா ஊரு இது கணேசனா பேரு. எதுக்கு நீ என்ன சொன்ன? ஒரு விளம்பரம் வேணாமா? ஒரு விளம்பரம் ஆமா. கள்ள கம்பட்டியா ஊரு ஒன்றாச்சு தான் பேரு. எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கமா? அருமையிலா சாத்தம் புஷா பேர் சொல்ல சாத்தம் புஷா எனக்காக 500 அன்பு கொடுக்கிற பற்றி சாத்த புத்தகத்தை சேர்ந்து அருமையா புத்தகங்கள் ஏற்றார்வாகும் எங்களது நாடக கல்ச்சர் மனமார்ந்த நன்றி. ராத்திரை நேரத்தில் ராத்திரி நேரத்து
கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரு தீ குச்சி பத்த வச்சாலும் நம்மளால தாங்க முடியாது. இந்த நெருப்பை எடுத்து அப்படியே உடம்புல தேய்க்கிற, அப்படியே காசு பண்ண முக்கியம் இல்ல, கைத்தட்டு ஆரோவரம் பண்ணுங்க போதுங்க. எங்க இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா,
அது மாதிரி பப்பன பொன்ராஜ் மாதிரி சட்டையை கழட்டி கழட்டி தீப்பந்தம் வைக்க வேணாம், வைக்க வேணாம். சட்டையை மட்டும் கழட்டி வந்தாலே போதும். ஓசியில தண்ணி பார்த்து போல ஆசைப்படுறேன். இல்லம்மா, பொன்ராஜ் என்ன பண்ண அப்படி? பொன்ராஜே போதும். ஆ, நான் டைவர்ஸ் பண்றேன். சரி. பொன்ராஜ கல்யாணம் பண்றேன். ஆ, வித்த கட்டியால கஞ்சி ஊத்தி குடியா. வர்றா. அதனால ஆ. பொன்ராஜ காதல் பண்ணலாமா? பொன்ராஜா சூப்பரு. ஆமா. ஆனா கையை விட்டுருவானே, அதை பண்ணுங்க. கைய விட்டுருவானே? ஆமா. சீ, ஆ. என்ன கைய விடுவான் சுத்தமா பிடிச்சாது. இல்ல, கடைசி வரைக்கும் கையில வச்சுக்க மாட்டேன் அப்படி. இல்ல, அதுக்கு ஆள் இருக்கு. ஆமா. ஆமா. ம். இப்போதைக்கு இப்ப கல்யாணம் என்ன எழுதுற? வீடியோ வரைக்கும் காதல் பண்ணலாம். காதல். விடுஞ்சதுக்கு அப்புறம் நான் கலைமாமாவை காதல் பண்ணி திருப்பி வந்துடும், இளமனது பக்கம் வந்துடும். ஆமா, ஓடி போயிருவேன். அதனால எப்படி காதல் பண்ணலாம் தெரியுமா? என்ன பொருள் எல்லாம் அருகி நல்லா பாருங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்துருச்சு. என்னது மூத்தரமா? வந்தா கொட்டையை வீடு வெறும் கொட்டை கடிதான் போயிட்டோம். காதல் காதல் ஆசை எப்படி காதல் தெரியுமா? ஆனா உனக்கு தெரியாது. அழுகாத மாப்பிள்ள, அழுகாத. பழைய பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்தில்ல. ஏய், அதெல்லாம் சொல்லக்கூடாது. கோவம் வரும். எப்படி காதல் தெரியுமா? இல்லையா? ஆஹா. இது யாருக்கு ஏத்துமே, ஏத்துமே. தெரியாம கேக்குறேன். நம்ம அக்கா மகளுக்கு, அத்தை மகளுக்கு, எங்க தம்பளுக்கு நம்ம அத்தை அக்கா. மகளா? ஆனா நீங்க உட்காந்து அர்த்தமா வச்சுக்க. சரி, நான் அர்த்தமா நான் நினைச்சுக்கிறேன். யார? அந்த அந்த ஏ அத்த மகளே இங்க என்ன நடக்குது? என்ன அவங்கள சொல்றியா? அதுவே எனக்கும் தெரியல. இப்போதைக்கு நீ பாடு. அவளை லவ் பண்ணிட்டு வர, அப்புறமா உன்னை லவ் எனக்கு பண்ணுறேன். அப்பயே தெரியும். நீ டீ கொண்டு எனக்கு தெரியும். என்ன? இந்த குடும்பத்தை ஏதோ க்ளோஸ் பண்ண எனக்கு தெரியும். இல்ல இல்ல, இது அவர் ஷூ. அவர் பாவம் விடுறா. இப்ப யாரெல்லாம் சொல்ல முதல்ல பையன் பையன் வச்சுட்டு போறீங்களோ முன்னாடி மொன்ன பாப்பா சத்து வளர்க்க போ. இப்ப என்ன நாடகம் முடியவில்லை. எனக்கு தெரியும் பப்பு நடத்தி. அதனால உங்க அது ஒரு அந்த அஞ்சு போய் தெரியும். நான் தான் அவன் சீக்கிரம் முடிக்காம போறது. ஏ அத்த மகளே ஏ அத்த மகளே, ஏ செப்பு சேலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு சொன்ன போலயே.
பிடிக்காதால வாச கருவேப்பிலை பாடுறா பண்ணலாமா கருவேப்பிலை